ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது, பள்ளி மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் வந்து வழங்கும் தமிழக அரசு. இந்த 15,000 ரூபாய் வந்து யாருக்கு வந்து குடுக்குறாங்க, எப்படி குடுக்குறாங்க, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளிகபிள் ஆக முடியும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல தான் என்ன பண்றாங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு வந்து 15,000 ரூபாய் வந்து வழங்கும் திட்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துல நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னா, என்ன ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தமிழக பள்ளி மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தி வருகிறாங்க. இந்த திட்டத்தில் வந்து ஒன் ஆஃப் பெஸ்ட் திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா, கடந்த 2000 ஆண்டுகளில் இருந்து மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் 1330 குரலையும் ஒப்பிக்கும் மாணவர்களுக்கு 15,000 ரூபாய் பரிசு தொகை வந்து பாத்தீங்கன்னா வழங்கும் திட்டம் அப்படிங்கிறது வந்து தொடங்கப்பட்டாங்க. இது கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகள்ல இருந்து 2024 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையுமே வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த வகையில வந்து ஆண்டுதோறும் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக நடத்தப்படும் இந்த போட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நடத்தப்பட உள்ளது. அந்த திட்டத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ள நீங்க ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன ஃபில் பண்ணி நீங்க நேரடியா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி துறையோடைய இது உதவி இயக்குனர்ட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதுக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஆஃப்லைன்ல மட்டுமே அப்ளிகேஷன பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி நீங்க வந்து நேரடியா குடுக்குற மாதிரி இருக்கும். உங்க மாவட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்களோ அந்த டேட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துல அப்ளிகேஷன் டேட் வந்து போயிட்டு இருக்குது. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 30 வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் குடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. திருக்குறள் முற்றுவதல் பரிசு தொகை கோரும் விண்ணப்பம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல லேட்டஸ்டா உங்க போட்டோ வந்து ஒட்டிக்கோங்க. மாணவருடைய பெயர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபாதர், மதர் நேம், அதே மாதிரி தற்போதைய எந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறீங்க, எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க, உங்களுடைய பள்ளியுடைய முகவரி என்ன, உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்க வீட்டு அட்ரஸ் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய தொடர்பு முகவரி வந்து கேட்கறாங்க. 1330 குறளையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒப்பிக்கும் மாணவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆம்ன்னு சொல்லிட்டு போடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் வந்து இந்த இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்துக்கோங்க. தெரிவிக்க விரும்பும் தகவல்கள் ஏதாச்சும் நீங்க தனிப்பட்ட விவரங்கள் நீங்க வந்து தெரிவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல அத எழுதிக்கோங்க. இணைக்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. பள்ளி படிப்பு சான்றிதழ் இணைக்கப்பட்ட விபரம் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ, அதுக்கு உண்டான போனஃபைட் சர்டிஃபிகேட் கூட உங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட வாங்கி நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து உங்ககிட்ட டிசி இருக்கு அப்படின்னா டிசி கூட நீங்க வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து உறுதிமொழி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் இடத்துல மாணவருடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல போட்டுக்கோங்க. பெற்றோர் பாதுகாவலுடைய சிக்னேச்சர் இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. இதெல்லாமே இதெல்லாமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் படிப்பு சான்று அப்படிங்கிற இடத்துல போனஃபைட் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பிரிண்ட் அவுட் இதையுமே எடுத்து உங்களுடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட சைன் வாங்கி நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அலுவலக வட்ட முத்திரை அதாவது வந்து பாத்தீங்கன்னா டிஓ ஆபீஸ்லயும் போயிட்டு நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸ்ல சைன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா, இத ப்ரொசீஜர் வந்து உங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சி துறையுடைய உதவி இயக்குனர்ட்ட வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி குடுக்கணும். இந்த இந்த திட்டத்துக்கு பள்ளி மாணவர்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்க ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.